ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. இது வரைக்கும் அமைதியா இருந்த தாமரை கட்சி இப்ப அதிரடியா களத்துல இறங்கிருச்சு போல இருக்கு. வணக்கம் விக்ரம். இப்ப கூட களத்துல இறங்கலன்னா அப்புறம் எப்போ இறங்குறது? கூட்டணி அமையட்டும், அப்புறமா யாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறதுன்னு முடிவு செஞ்சுக்கலாம்னு காத்திருந்து காலம் போயிடுச்சு. இனிமேலும் சும்மா இருந்தா தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க அப்படிங்கறதால தாமரை பிரச்சாரத்தை தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல். இலை கட்சி தலைமைக்கு எதிராக பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு ஏதாவது காரணம் உண்டா ரோபோ? இந்த தேர்தலில் லஞ்சம் ஊழலை பிரதானமா வச்சு பிரச்சாரம் பண்ண திட்டம் போட்டிருக்கான் தாமரை. சூரிய கட்சியையும் இலை கட்சியையும் ஊழல் கட்சிகள்னு சொல்லி அவங்களுக்கு மாற்று தாமரை தான் அப்படின்னு பிரச்சாரம் பண்றதுதான் திட்டமா. சரி, பிரச்சாரம் எல்லாம் பிரமாதமாவே தான் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு எடுபடும்னு தான் தெரியல. இலைக்கு எதிராக தீவிரமா களம் இறங்கிட்டா மாதிரி தெரியுது. ஆமா விக்ரம், தாமரை கட்சி இலைக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு பொதுவா ஒரு கருத்து நிலவுது இல்லையா? அதனால இலைக்கு எதிரான வாக்குகள் தங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்குதான் தாமரை தலைமை. அந்த இமேஜை உடைக்கிறதுக்காகத்தான் இந்த அதிரடியா. ஓ, இதுதான் விஷயமா? சரி, நடக்கட்டும். இவங்க சொல்றத மக்கள் ஏத்துக்கிட்டா சரிதான். சரி, முரசு கூட்டணியோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? எல்லா கட்சிகளுமே ஏறக்குறைய சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்களாம். ஆனா மக்களுக்கான கூட்டணி மட்டும் இன்னும் திறந்த கதவுகளை மூடாம வச்சிருக்கான். சூரிய கட்சியிலயும் கதவு மூடின மாதிரி தெரியலையே. பெரிய தலையும் சின்ன தலையும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லோருக்குமே பழம் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குத்தானே செய்யும். எல்லாம் வாக்கு சதவிகிதம் செய்யற மாயம் தானே விக்ரம். சரி, மக்கள் இதையெல்லாம் எப்படி பாக்குறாங்க ரோபோ? அதை பத்தி உன்னோட ஏஜென்ட்டுகள் என்ன சொல்றாங்க? மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது விக்ரம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக விஞ்ஞான ரீதியா ஒரு கருத்து கணிப்பை நடத்திட்டு இருக்காங்க நம்ம ஏஜென்ட்டுகள். முடிவு தெரிஞ்ச உடனே நாம அதை எல்லோரோடையும் பகிர்ந்துக்கலாம். சரி, இலை கட்சி நேர்காணல் தொடர்பா ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் உண்டா? கட்சியில திக்கு தெரியாம நின்னுகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் புது உற்சாகம் பிறந்திருக்கான். காணாம போனவங்க பட்டியல இருந்தவங்க எல்லாம் நேர்காணல் அழைப்பால திக்கு முக்காடி போயிருக்காங்களாம். இதுக்கும் ஏதாவது பின்னணி இருக்கணுமே ரோபோ? இல்லாமலா? தங்களுக்கெல்லாம் இனி வாய்ப்பில்லைன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. பொறுமையா இருந்தா வாய்ப்பு எப்போ வேணாலும் தேடி வரும் அப்படிங்கிற மெசேஜ கட்சிக்காரங்களுக்கு அனுப்புறது தான் இதோட நோக்கமா. அப்போதானே பறக்க தயாரா இருக்கிற பறவைகள் எல்லாம் வேற மரத்தை தேடி போகாம அதே மரத்துல தங்கி இருக்கும். பின்னிட்டா விக்ரம், அதேதான். நீ எல்லா விஷயத்தையும் இதே மாதிரி சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா எனக்கும் நேரம் மிச்சமாகும். இன்னைக்கு இது போதும், மற்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ரோபோ, அப்ப நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.